ஆம்ஸ்டாங் என்ற ஒரு நபரை தேடி வந்த அத்தனை மாணவ பிள்ளைகளையும் அத்தனை தம்பிகளையும் அரசியல் பழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அரசியலை பழகி வைத்து ஆட்சி அதிகாரத்தில் கை வைக்கணும். நம்ம அதிகாரமிக்க நபர்கள் இங்கே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பக்கபலமாக நாங்கள் நிற்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5000 வழக்கறிஞர்களை உருவாக்கியிருக்காருன்னா இவர் தானே ஒரு நல்ல ஒரு தலைவர். இந்த தலித்தின தலைவர் உருவாவதை தொடர்கதையாக தமிழ்நாடு விரும்பாத ஒரு வண்ணமாக போய் கொண்டிருக்கிறது இந்த திராவிட ஆட்சியில் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னும் எத்தனை தலித்தின தாலிகளை அற்பீர்கள் இந்த திராவிட மாடல்னு கேட்கறாங்க. அப்படின்னும் பொழுது இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா நான் எதை பார்க்கறேன்னா, உளவுத்துறை ஒன்றல்ல ரெண்டல்ல 3 முறை உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தும் அலர்ட் பண்ணியும் ஆம்ஸ்டாங்குடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, அவர் கொலை செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குன்னு சொன்ன பிறகும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. இவ்வளவு பெரிய நபர்கள் இன்னைக்கு அவர் உயிரை காவு கொடுத்து விட்டு அவர் இறந்த பிறகு ஆயிரக்கணக்கான போலீஸை குவிக்கிறீங்க. இங்க தோளாம் துரத்தியாலாம் நாட்டுக்கு ஒன்றும் செய்யாதவெல்லாம் பிஎஸ் வாங்கி வச்சுட்டு சுத்துறான். இந்த சமூகத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் போராடக்கூடிய நபர்களுக்கு ஏன் ஒரு பிஎஸ் கூட கொடுக்கல நீங்க?